இந்த முருகபக்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதாவது தேர்தலை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குமா? இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு. இது ஏற்கனவே அரசாங்கம் மதிப்புக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏற்கனவே நடத்தினாங்க. அது வேறு. அதை விட இது சிறந்த மக்களுக்கு பயனுள்ள ஒரு பக்தி மாநாடு அமையும். சார், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசிட்டு வராரு. நான் அதான் இப்ப சொன்னேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்படணும்னு சொல்றாங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் ஈடி ரைடு எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, அதுல கூட்டணி இருந்தாங்க. ஆனா மேல ஈடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னையிலிருந்து அன்னைக்கு அநேகமா உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயதுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வயசுல பயம் இன்னைக்கு அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வர இருக்கு. அது மட்டும் இல்ல, பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் விக்ரம் ரஜு இன்னொருத்தர் அவங்க எல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து போகணும், இங்கேயே இருக்க வேண்டியதானே. அநேகமா இங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ரித்தீஷ் அவருடைய நண்பர்கள். அவருடைய நண்பர்கள் அவர் கூட கூட்டிட்டு அலையலாம், பயம் இல்லைல்ல. அப்ப அவங்கள நண்பர்களை எதுக்கு விலைக்கு வைப்பானே, லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு ஓட சொல்லுவானே. ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காருன்னு செய்தி நேற்று லேண்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப பயம் உள்ளவங்க எதுக்கு நம்முடைய நண்பரை எதுக்கு லண்டனுக்கு அனுப்பணும், கூட உள்ளவங்க கூட வச்சுக்கலாம்ல. முன்னாள் இருந்த உங்களை போல உள்ள மாநில தலைவர்கள் ஒருத்தர் வேல் எடுத்து பயணம் செஞ்சாரு, அடுத்து என் மக்கள் என் மண் சொல்லிட்டு பயணம் செஞ்சாங்க. இதே உங்க நயனா நாகேந்திரன் சாருடைய பயணம் என்ன மாதிரியான ஒரு? என்னுடைய பயணம் நான் ஏற்கனவே இப்ப சொல்லியிருக்கேன். அவர் வேல் யாத்திரை நடத்தினாரு. மதிப்புக்குரிய எங்களது அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் நடைபயண யாத்திரை நடத்தினாங்க. என்னுடைய யாத்திரை என்பது சட்டமன்றத்தை நோக்கி இப்படியா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூட்டிட்டு அங்க சட்டமன்றத்துக்கு யாத்திரையா போறதா எங்களுடைய யாத்திரை. தேர்தல் வியூகம் என்ன மாதிரிலாம் சார் வச்சிருக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி பிஜேபி அதிக அளவு வாக்கு கணிசமா வாங்கியிருந்தது. அதை விட அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான தொண்டர்களுக்கு நீங்க வியூகம் வகுத்து கொடுத்துருக்கீங்க? அதாவது இதுக்கு முன்னாலெல்லாம் நான் உள்பட எங்களுடைய ப்ரொஃபசர் சீனிவாசன் உள்பட எல்லாருமே 2வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. இனி முதல் இடத்துல வந்துதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் சட்டமன்றத்துக்கு போவோங்கிறத எங்களுடைய. இன்னொரு ஒரு கேள்வி, டெல்லி பயணம் போய் இப்ப இதை எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்ல போறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது போறது மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலையில அடிப்படையில் எதற்காக போனார்கள்ங்கிறது நீங்க அவர் முதலமைச்சரை பார்த்து கேட்டா கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தனியாகவும் சந்திச்சு பார்த்தாங்க. அதுல என்ன பேசுறீங்கன்னு நீங்க முதலமைச்சரை பார்த்து நம்மளுடைய மீடியா ஊடகங்களுக்கு கேட்டாக்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கங்கள் தெரியும். நீங்க கேட்கிற விளக்கம் உள்பட அந்த விளக்கம் நமக்கு இல்ல. கடிதமே எழுதிட்டு இருந்தவர் இப்ப நேர பார்க்கறதுனால ஈடிக்காக போய் பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க, சமூகர்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய எண்ணம் அதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.